இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். அதிமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு. பாரதிய ஜனதா 27, பாமக 18, அமமுக 11 இடங்களில் போட்டி. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவர்கள் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி, மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நயினார் நாகேந்திரன், பாமக தலைவர் அன்புமணி, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்கள் இதில் பங்கேற்றனர். முடிவில் பாரதிய ஜனதாவுக்கு 27, பாமகவுக்கு 18, அமமுகவுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. இதற்கான தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. பாரதிய ஜனதா கட்சிக்கு நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 27 இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 18 சட்டமன்ற தொகுதியில் ஒதுக்கப்பட்டுள்ளன. அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சிக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இன்னும் பல கட்சிகளோடு, எங்கள் கூட்டணியில் வங்கியிருக்கின்ற பல கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. இன்று இரவுக்குள் சுமூகமாக பேச்சுவார்த்தை முடிவு பெற்று அந்த கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி என்று அறிவிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வேண்டுமென்றே திட்டமிட்டு இன்றைய முதலமைச்சர் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணியில் அங்கு வைக்கின்ற கட்சி தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய கூட்டணி பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு உணர்வுபூர்வமாக அமைக்கப்பட்ட கூட்டணி. எங்களுடைய கூட்டணி வெற்றி கூட்டணி. நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 234 இடங்களிலே 210 இடங்களில் நிச்சயமாக வெல்லும். எங்களுடைய கூட்டணி ஆட்சி கூட்டணியிலே அதிக இடங்களை வென்று அதிமுக ஆட்சி அமைக்கும். இன்றைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி அமைச்சிருக்கின்றன. டெல்லிக்கு சென்றால் நாங்களோ எங்கள் கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சியுடைய தலைவர்களோ டெல்லிக்கு சென்றால் திட்டமிட்டு அவதூறு செய்தியை பரப்புவது இன்றைய முதலமைச்சருடைய வாடிக்கையாக இருக்கின்றது. இன்றைக்கு ஒவ்வொரு கட்சியும் கூட்டணி அமைத்து போட்டியிடுகின்றன. அதன் அடிப்படையிலே எங்களுடைய கூட்டணி அமைக்கப்பட்டு அவ்வப்போது எங்களுக்குள் இருக்கின்ற கருத்து பரிமாறுவதற்காக நாங்கள் டெல்லி செல்கிறோம். ஆனால் இன்றைய முதலமைச்சர் தோல்வி பயத்தின் காரணமாக டெல்லி சென்றாலே பயப்படுகிறார், அச்சப்படுகிறார். ஆக டெல்லி சென்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்துகிறோம். இன்றைய இரவுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு காலையில் தான் மரியாதைக்குரிய பியூஷ் கோயல் அவர்கள் வந்தார்கள். பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இன்று இரவுக்குள் எங்களுடைய கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சிகளுக்கு எத்தனை தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட விவரத்தை அறிவிக்கிறேன். ஈரான் மீதான தாக்குதல் 5 நாட்களுக்கு நிறுத்தம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவிப்பு. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து போர் தொடுத்து வருகின்றன. இந்த மோதலால் மத்திய கிழக்கு பகுதியில் கடும் பதற்றம் நீடிக்கிறது. அத்துடன் கச்சா எண்ணெய் விலையும் கடுமையாக உயர்ந்து வருகிறது. சரக்கு கப்பல்கள் செல்லும் முக்கிய நீர்வழி தடமான ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக எதிரி நாட்டு கப்பல்கள் செல்ல அனுமதிக்க மாட்டோம் என ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்தது. இதனால் கோபமடைந்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் ஹார்முஸ் ஜலசந்தியை 2 நாட்களுக்குள் திறக்க வேண்டும், இல்லாவிட்டால் ஈரானின் மின்சார கட்டமைப்புகள், எரிசக்தி கட்டமைப்புகள் மீது தாக்குதல் நடத்துவோம் என எச்சரித்தார். இந்நிலையில் ஈரான் மின் நிலையங்கள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்பட இருந்த அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக டிரம்ப் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: அமெரிக்காவும் ஈரானும் கடந்த 2 நாட்களாக ஆக்கப்பூர்வ முறையிலான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன. இந்த விரிவான பேச்சுவார்த்தை வாரம் முழுதும் தொடரக்கூடும். அதன் அடிப்படையில் ஈரான் அணு உலைகள் மற்றும் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் அனைத்து ராணுவ தாக்குதல்களையும் 5 நாட்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என பாதுகாப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளேன் என டிரம்ப் கூறியுள்ளார். மத்திய கிழக்கு போர் பாதிப்பு நீண்ட நாட்களுக்கு எதிரொலிக்கும். சவால்களை எதிர்கொள்ள மக்களுக்கு மோடி அழைப்பு.
மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் அதன் காரணமாக இந்தியா முன்னுள்ள சவால்கள் குறித்து இங்கு சில விஷயங்களை பகிர விரும்புகிறேன். மேற்காசிய நாடுகளின் நிலை தற்போது கவலைக்குரியதாக உள்ளது. அங்குள்ள நிலவரம் குறித்து வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மற்றும் பெட்ரோலிய அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் சபையில் விளக்கம் அளித்தனர். 3 வாரங்களுக்கும் மேல் தொடரும் போர் உலகளாவிய மக்களின் பொருளாதாரம், வாழ்வாதாரத்தில் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும் என்பதே உலக நாடுகளின் ஒட்டுமொத்த விருப்பமாக உள்ளது. அதற்கான முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த போர் காரணமாக இந்தியாவும் பல்வேறு சவால்களை சந்திக்க நேரிடும் நிலை ஏற்பட்டுள்ளது. இது பொருளாதாரம், பாதுகாப்பு மற்றும் மனிதநேயம் ஆகியவற்றை பாதிக்கும் வகையில் அமைந்துள்ளது. தற்போது போர் நடக்கும் மற்றும் போரால் பாதிக்கப்பட்டுள்ள நாடுகளுடன் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியான தொடர்பு உண்டு. அது மட்டுமின்றி நாம் வர்த்தகம் செய்யும் பிற நாடுகளுக்கு செல்லும் வழியாகவும் அது அமைந்துள்ளது. நமக்கு தேவையான பெருமளவு கச்சா எண்ணெய் மற்றும் கேஸ் உள்ளிட்ட எரிபொருட்கள் இந்த நாடுகளில் இருந்துதான் கிடைக்கின்றன. எனவே இந்த போரை அமைதி பேச்சு மூலம் முடிவுக்கு கொண்டு வருவதே சிறந்தது என வலியுறுத்துகிறோம். இதுபோன்ற பதற்றமான சூழலில் வதந்திகள் பரப்பி அதன் மூலம் ஆதாயம் தேடும் முயற்சிகளில் சிலர் ஈடுபடுவர். அத்தகைய நடவடிக்கைகள் இருந்து மக்களை காக்க மத்திய அரசு அதீத கவனம் செலுத்தும். கடற்படை, கடலோர காவல் படை, சைபர் செக்யூரிட்டி உள்ளிட்ட அனைத்தும் வலுப்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது நடக்கும் போரால் உலகில் ஏற்பட்டுள்ள சங்கடமான சூழல் இன்னும் நீண்ட நாட்களுக்கு நீடிக்க வாய்ப்புள்ளது. அதை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும். அதற்காக நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும். கொரோனா தொற்று பரவல் காலத்திலும் கூட நாம் இதே போன்ற ஒரு சங்கடத்தை எதிர்கொண்டோம். அப்போது நாம் ஒற்றுமையாக இருந்து அந்த நிலையை கடந்து வந்தோம். அதேபோல் தற்போதும் நாம் தைரியத்துடன் அமைதியாகவும் எவ்வகை சவால்களையும் எதிர்கொள்ள வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட சூழலில் அத்தியாவசிய பொருட்களை பதுக்கி கள்ள சந்தைகள் விற்க சிலர் முயற்சிப்பர். கள்ள சந்தையை தடுக்க மாநில அரசுகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறேன். மத்திய மாநில அரசுகளுடன் ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஒத்துழைப்புடன் செயல்பட்டால் எல்லா வகை சவால்களையும் நாம் எளிதில் வெல்லலாம் என பிரதமர் மோடி பேசினார். தேர்தல் பறக்கும் படை அதிரடி ரெய்ட், ரூபாய் 151 கோடி பரிசு பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. கடந்த வாரம் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதலே தேர்தல் நடத்தை விதிகளும் அமலுக்கு வந்துவிட்டன. இதையடுத்து தமிழகம் முழுதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்து அர்ச்சனா மேலும் கூறியதாவது: தமிழகம் முழுதும் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆங்காங்கே வாகனங்கள் நிறுத்தப்பட்டு அதில் கொண்டு செல்லப்படும் பொருட்கள் குறித்து விசாரிக்கின்றனர். உரிய ஆவணங்களுடன் கொண்டு செல்லும் பணம், பொருட்களை பறிமுதல் செய்வது கிடையாது. அதே சமயம் உரிய ஆவணங்களின்றி கொண்டு செல்லப்படும் பொருட்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டது முதல் இதுவரை 151 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. புதிய வாக்காளர் அடையாள அட்டை வேண்டி விண்ணப்பித்தவர்களில் 50% பேருக்கு தபால் மூலம் அவர்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. பதற்றம் நிறைந்த வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணி தீவிர கதியில் நடந்து வருகிறது. அனைவரும் தேர்தல் நடத்தை விதிகளை பின்பற்றி நடந்தால் சுமூகமாக தேர்தலை நடத்தி முடிக்க முடியும் என அவர் கூறினார். குறுக்கே வந்த தீயணைப்பு வாகனம், பயங்கரமாக மோதிய விமானம், அலறிய பயணிகள், 2 விமானிகள் உயிரிழப்பு. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் லாகார்டியா விமான நிலையம் உள்ளது. அமெரிக்காவின் பரபரப்பான விமான நிலையங்களில் இதுவும் ஒன்று. கனடாவின் மான்ட்ரியல் நகரிலிருந்து 70க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் ஏர் கனடா எக்ஸ்பிரஸ் விமானம் லாகார்டியாவுக்கு வந்தது. அந்நாட்டின் உள்ளூர் நேரப்படி இரவு 11:37 மணியளவில் அந்த விமானம் லாகார்டியா விமான நிலையத்தின் 4வது ஓடுபாதையில் தரையிறங்கியது. அப்போது எதிர்பாராத விதமாக ஓடுபாதையின் குறுக்கே தீயணைப்பு வாகனம் வந்தது. அதன் மீது விமானம் பயங்கர சத்தத்துடன் மோதியது. இந்த விபத்தில் விமானத்தின் முன்பகுதி பலத்த சேதமடைந்தது. விமானத்தின் உள்ளே இருந்த பயணிகள் அலறினர். நியூயார்க் நகர தீயணைப்பு துறையினர் மற்றும் விமான நிலைய மீட்பு படையினர், மருத்துவ குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். பிறகு விமானத்தின் அவசர கால கதவுகள் வழியாக பயணிகள் மற்றும் விமான பணியாளர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். இந்த விபத்தில் விமானி மற்றும் துணை விமானி ஆகிய இருவரும் பரிதாபமாக உயிரிழந்தனர். மேலும் 2 தீயணைப்பு வீரர்கள் உட்பட 13க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர்.
விபத்தை தொடர்ந்து லாகார்டியா விமான நிலையம் உடனடியாக மூடப்பட்டது. ஓடுபாதையில் விமானம் தரையிறங்கும் நேரத்தில் தீயணைப்பு வாகனம் அங்கு எப்படி வந்தது, சிக்னல் கோளாறா அல்லது மனித தவறா என்பது குறித்து அமெரிக்க அதிகாரிகள் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். சாத்தான்குளம் இரட்டை கொலை, 9 போலீசாரும் குற்றவாளிகள். சாத்தான்குளத்தை சேர்ந்த தந்தை ஜெயராஜ், அவரது மகன் பெனிக்ஸ் 2020ஆம் ஆண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது மரணமடைந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க துவங்கிய 6 ஆண்டுக்கு பிறகு இன்று மதுரை கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. போலீசார் தாக்கியதால் தான் தந்தை மகனுக்கு காயம் ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டுள்ளது. கம்பிகளால் தாக்கியதால் தான் இறப்பு நேர்ந்துள்ளது என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தந்தை மகன் இருவரும் அடித்து கொலை செய்யப்பட்டது தடயவியல் அறிக்கையில் நிரூபணமாகியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், எஸ்ஐ பாலகிருஷ்ணன், எஸ்ஐ ரகு கணேஷ், ஏட்டு முருகன், ஏட்டு முத்துராஜ், கான்ஸ்டபிள் சாமதுரை, கான்ஸ்டபிள் செல்லதுரை, கான்ஸ்டபிள் வெயிலமுத்து, கான்ஸ்டபிள் தாமஸ் பிரான்சிஸ் ஆகிய 9 போலீசாரும் குற்றவாளிகள் என்றும் தண்டனை விவரம் வரும் 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்றும் மதுரை கோர்ட் நீதிபதி முத்துக்குமரன் பரபரப்பு தீர்ப்பு அளித்துள்ளார். ஏவுகணையில் ஸ்பெயின் பிஎம் படம் ஸ்டிக்கர் ஒட்டி நன்றி கூறும் ஈரான், மனிதாபிமானமற்ற போர். மேற்காசிய நாடுகளில் கடந்த 3 வாரத்துக்கு மேலாக போர் நடந்து வருகிறது. ஈரானுக்கு எதிரான இந்த போருக்கு சில நாடுகள் ஆதரவு தெரிவித்தாலும் இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு பல நாடுகள் எதிர்ப்பும் கண்டனமும் தெரிவித்துள்ளன. அந்த வகையில் ஐரோப்பிய நாடுகளில் ஒன்றான ஸ்பெயின் ஈரானுக்கு எதிரான போரை தொடக்கத்திலிருந்தே கடுமையாக எதிர்த்து வருகிறது. ஸ்பெயினில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை பயன்படுத்த அதிபர் ட்ரம்ப் அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez திட்டவட்டமாக மறுப்பு தெரிவித்துவிட்டார். இதனால் ஸ்பெயின் மீது வர்த்தக தடைகளை விதிக்கப் போவதாக ட்ரம்ப் அச்சுறுத்தியும் அவர் தனது நிலைப்பாட்டை மாற்றவில்லை. ஈரான் போர் நியாயமற்றது, சட்டவிரோதமானது மற்றும் ஆபத்தானது என்று தனது எதிர்ப்பை தீர்க்கமாக வெளிப்படுத்தினார் சாnchez. ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez-இன் இந்த கருத்துக்கு ஈரான் நன்றி தெரிவித்துள்ளது. ஈரான் இராணுவத்தினர் வித்தியாசமான முறையில் தங்களது நன்றியை ஸ்பெயினுக்கு வெளிப்படுத்தியுள்ளனர். இஸ்ரேல் படைகளுக்கு எதிராக ஏவுவதற்காக வைக்கப்பட்டுள்ள ஏவுகணைகளில் ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சாnchez-இன் படத்தை ஸ்டிக்கராக ஒட்டி வருகின்றனர். அந்த ஸ்டிக்கரில் பாரசீகம் மற்றும் ஆங்கில மொழிகளில் நன்றி தெரிவிக்கும் வாசகம் இடம்பெற்றுள்ளது. இந்த போர் சட்டவிரோதமானது மட்டுமல்ல, மனிதாபிமானமற்றதும் கூட. ஸ்பெயின் பிரதமருக்கு நன்றி என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணைகளில் ஸ்டிக்கர் ஒட்டப்படும் வீடியோவையும் ஈரான் வெளியிட்டுள்ளது. ஏவுகணைகளில் மெசேஜ் சொல்வது ஈரானுக்கு புதிதல்ல. ஏற்கனவே இந்த போரில் அமெரிக்க படைகளுக்கு ஏவுகணையில் மெசேஜ் ஒன்றை ஈரான் கூறியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் இருந்து கடைசி அமெரிக்க வீரர் வெளியேறும் வரை இந்த போர் தொடரும் என ஈரான் இராணுவத்தினர் ஏவுகணைகளில் எழுதி அவற்றை இஸ்ரேல் மீதும் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீதும் ஏவினர்.